அடுத்ததா போற கேட்டகரி சிறந்த நடிகருக்கான விருது. சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்ன உடனே he is the magician. அத்தனை விஷயங்களும் தன்னுடைய தோள்ல சுமந்து ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை நிஜமாக நம் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அந்த சிறந்த நடிகருக்கான விருது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக கலையை பயங்கரமாக நேசிக்கிற ஒருத்தர், அவரோட படம் ரிலீஸ்க்காக அழகான இப்போ விஷயங்களை ஷேர் பண்ண ஒருத்தர், இயக்குனர் ராம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராம் சார் கூட இந்த விருதை வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜாக்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாட்ச் தி ஏவி ப்ளீஸ். சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு? சிறந்த நடிகர் 2024. தேர்ந்த காடுகளை தேடி அலையும் யானையின் பசிக்கு ஈடானது சிறந்த கதைகளை தேர்வு செய்யும் விஜய் சேதுபதியின் வேட்கை. கொஞ்சலும் கட்டுப்படுதலுமே குணமாய் கொண்ட நடுத்தர வயது அப்பா, வன்முறை துறந்து வல்லிய வார்த்தைகளை மட்டும் நம்பும் பாத்தியார் என மகாராஜாவையும் விடுதலையையும் தேர்ந்தெடுக்க அவரின் இந்த வேட்கையே காரணம். என் லட்சுமி சார் என இரு கை விரித்து அடி ஆழத்திலிருந்து அவர் எழுப்பிய கேவலில் நடுங்கி போனது ஈரக்குலை. குற்றமும் அதன் தண்டனையும் என்கிற விவாதத்தை எல்லாம் மறந்து இறுதி காட்சியில் அனைவரும் அவர் தரப்பில் ஒன்றுபட்டு நிற்க கலை மீதான அவரின் இந்த ஆளுமையே காரணம். அழித்தொழிப்பு, அந்தந்த நேரத்து விடுதலை, சரி அடுத்தென்ன என்றும் தத்துவம் தோன்றிய வேற யாராயாமல் தத்துவத்தை மட்டுமே குற்றம் சொல்லி என்ன பயன் என்றும் இருதரப்பிற்குமான வாத்தியாராய் மாறி இவர் கேட்ட கேள்விகள் முள் சாட்டையாய் தைத்தது பலரை. முடிவில் வெள்ளை கொடிக்கு பரிசாய் தோட்டாக்கள் சுமந்து அவர் சாய தங்களை அரசியல் படுத்திய வாத்தியாரை நெஞ்சில் சுமந்து வெளியே வந்தார்கள் படம் பார்த்த அத்தனை பேரும். தான் நம்பும் கலைக்காக தன் உடல், பொருள், ஆவி என தான் கொண்ட அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் விஜய் சேதுபதிக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த நடிகர் விருதளித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ரசிகனை ரசிக்கும் மக்கள் செல்வன் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களை சிறந்த நடிகருக்கான வாங்க அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி சார், இந்த அழகிய விருது உங்கள் கையில். ராம் சார், would you like to say something? சார் வாழ்த்துக்கள் சார். அவருடைய இடத்துக்கும் ஒரு இதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கலாம். யாருக்கும் அவர் யாருன்னு தெரியல. நான் அவர் யாருன்னு எங்கே பார்த்தேன்னா ரொட்டர்டாம் 2024 விடுதலைக்காக அவர் வந்திருந்தார். 7 கிழமைக்கு நான் போயிருந்தேன். நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் நின்றுருந்தோம். ஒருத்தர் வேகமாக வந்து பேசினார். முதல்ல நான் நினச்சேன் அவர் ஒரு தமிழ்காரராக இருப்பார். அப்புறம் நான் நினச்சேன் ஒரு ஆந்திரா கர்நாடகமாக இருப்பார். அப்புறம் ஹிந்தியில் பேசினார். ஓகே, பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி. பார்த்தா பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தார். ஸோ இப்போ சைனாக்கு போனதெல்லாம் விட்டுருங்க. அதாவது நீங்கள் சார் எப்படி பாகிஸ்தான்காரங்க பார்த்தாங்கன்னு தெரில. பட் அவர் வந்து எனக்கு அவர் வந்து ஒரு கண்டுபிடிக்க துளி நேரம் கூட எடுக்கல. பார்த்தோன்னே இப்படி நடந்து போயிட்டா டபால் திரும்பி வந்து நின்னார். அதான் அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரம். அதாவது ஒரு நம்மலாம் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. தமிழகத்திலிருந்து, தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிப்புக்காக அப்படின்னா நம்ம அதுதான். அண்ட் அது மட்டும் இல்லை, ஆஸ் அ தயாரிப்பாளராக அவர் மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரஞ்சு மிட்டாய் போன சின்ன படங்கள் எடுத்திருக்காரு. இப்போ வினோத்தை திரும்பி கூழாங்கல் பார்த்ததுல என்ன பண்ணிட்டு இருக்க நீ எப்போ அப்படின்னு கொட்டுக்காளி வினோத்ராஜ்கிட்ட வந்து நீ எப்போ கதை இன்னும் எப்படி பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் விஜய் சேதுபதி. லைக் வி நெவர் நோ அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு நம்ம யாருக்கும் தெரியாததுக்கான காரணம் அவர் கால்கள் தரையில் பதிஞ்சிருக்கிறதுனால நமக்கு தெரியல. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். உங்களை முத பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் ரொம்ப நன்றி சார். வந்தது உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விருதை கொடுத்த விகடனுக்கும் மிக்க நன்றி. இது என்னுடைய 2வது 3வது தெளிஞ்சா 2வதா ரொம்ப நன்றி. விகடன் வந்து இந்த வீட்டில் சில பொருட்கள், சில ஞாபகங்கள், அப்பாவின் சட்டை, அம்மாவின் சமையல் வாசனை, அந்த மாதிரி விகடனின் புஸ்தக வாசனை வந்து ரொம்ப நெருக்கம் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் நான் வாய்ப்பு தேடும்போது எதையாவது ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அப்படி ட்ரை பண்ணல முக்கியமானது வந்து விகடனில் சிறுகதையை படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன், என் மூஞ்சில் வருதான்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படியும் எனக்கு விகடனம் பண்ணியிருக்கும். நம்ம யாரோடையாவது நிஜமாகவே மனசார அடிக்கடி கோச்சிக்கிறோன்னா அவங்கள நம்ம ரொம்ப பிடிக்குன்னு அர்த்தம், அவங்களோட உறவில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நான் பல முறை விகடனோட கோச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஸோ அதனால் விகடனோட நானும் உறவில் இருக்கேன். ஸோ இந்த விருதை கொடுத்த விகடனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நித்தலனுக்கும் சரி, வெற்றிமாறன் சாருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் வாத்தியார் போன்ற ஒரு கதாபாத்திரம் வந்து எழுதுன அவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அப்படி வாழ்கிற மனுஷங்களையும் அவங்களுக்கு உள்ளே போய் பார்க்க முடிஞ்சதையும் வந்து பெரிய வரமாக நினைக்கிறேன். ஸோ இந்த விருது வந்து திரும்பியும் வாத்தியாரையும் எனக்கு மகாராஜும் ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்குற பார்வை அப்படின்றதுல நீங்கள் பேசுகிறப்ப நாங்கள் பார்ப்போனேன். ஒரு காராக இருக்கட்டும், இல்லை ஒரு பண விஷயமா இருக்கட்டும், முதல்ல அது வர்றப்போ இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி இருக்குது, காதல், எல்லாத்துக்கும் விருது அப்படின்றத சேதோன்னு எப்படி பார்ப்பார்? அவருக்கு என்ன கொடுக்கும் மோட்டிவேஷனா? இப்போ நம்மக்கிட்ட வாழ்ந்த தலைவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு ஒரு ஃபோட்டோ வைப்போம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த விருதை எப்பயாவது பார்க்கும்போது வந்து அந்த படத்துக்காகவும் அங்கே நடந்த விஷயங்களையும் நம்மளே எப்பயாவது இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது அது நம்மளை அது ஒரு நான் கூத்துப்பட்டில் இருக்கும்போது முத்துசாமி சார் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினார். மனோரதத்தில் போயிட்டு வா அப்படிம்பார். எந்த வண்டியில் போனாலும் ஒரு டைம் எடுக்கும், ஆனால் மனசில் ரதத்தில் ஏறி போகும்போது டப்புன்னு அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஞாபகங்கிற உள்ளே வரும்போது அந்த மனோரதத்தில் ஏறி நம்மளை உடனே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ நீங்கள் இது நீங்கள் போடும்போதும் சரி, இந்த விஷுவல் பார்க்கும்போதும் சரி, எனக்கு அந்த ஷூட்டுக்கு நடந்த இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போச்சு. ஸோ இந்த ஞாபகங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு மிகப்பெரிய நம்ம வீட்டில் வச்சுக்கிற சொந்தமாக வச்சுக்கிற சேலை தான் இந்த விருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஞாபகத்துக்கான சேலை அது. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. நன்றி சார், மீண்டும் பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ராம் சார் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா. நாங்கள்லாம் விருது வாங்குறதுக்காக காத்துட்ருக்கோம், எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.